சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். இப்போ நான் உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ நான் உங்களுக்கு பொங்கல் குழம்பு வச்சு காட்ட போகிறேன்ப்பா. பாருங்கள், எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு 150 கிராம் பருப்பையும் 3 அளவான தக்காளியும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் காய்கறி முருங்கைக்காய் 1 நறுக்கி வச்சுருக்கேன், கத்திரிக்காய் 2 நறுக்கி வச்சுருக்கேன், வாழைக்காய் பாதி தான் நறுக்கி வச்சுருக்கேன், மாங்காய் இவ்வளவு மாங்காய் நறுக்கி வச்சுருக்கேன், இது சக்கரவள்ளி கிழங்கு ஒரு பாதி கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன், மொச்சை ஒரு 200 காக்கிலோ மொச்சை இருக்கும்ப்பா, இது சக்கரை பூசணி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், இது வந்து வெள்ளை பூசணி அதுவும் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், இது பலாக்கொட்டை கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன், இது வந்து சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அது வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து சேம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் சிறுகிழங்கும் போட்டிருக்கேன். இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து கண்டிப்பாக சிறுகிழங்கு இந்த கிழங்கு வகைகள்லாம் சேர்க்கணும், சக்கரை பூசணி சேர்க்கணும், வாழைக்காய் சேர்க்கணும், மொச்சை சேர்க்கணும். மற்றதெல்லாம் உங்கள் இஷ்டம்தான். ஆனால் சாம்பார்னும் போது கத்திரிக்காய் முருங்கைக்காயெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து வெங்காயம் இப்போ இது கூட போட்டு வேக வச்சுருவேன் காய்கறிகள் கூட. இந்த சின்ன வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு, இது பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு. சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயமெல்லாம் தாளிக்கணும். இது கொத்தமல்லி இலையும் பச்சை மிளகாயும் சாம்பார் இறக்கும்போது போட்டு இறக்குவேன். இது வந்து இப்போ வறுத்து அரைக்க போகிறோம். வறுத்து அரைச்சா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை வறுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம காய்கறியெல்லாம் போட்டு வேக வைப்போம்ப்பா. காஞ்ச மிளகாய் ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன்ப்பா, சீரகம் 1 ஸ்பூனுப்பா, மிளகு 1/2 ஸ்பூனு, இந்த தனியா வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக வெந்தயம், கடலைப்பருப்பு ஒரு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை தான் நம்ம வறுக்க போகிறோம். வறுத்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம்ப்பா வறுக்கிறதுக்கு. கடலை பருப்பை போட்டுக்கலாம். கடலை பருப்பை கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ மிளகு போட்டுக்கலாம்ப்பா. கடலை பருப்பு மிளகெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுபடணும் இல்லையா, அதுக்கு தான். இப்போ காஞ்ச மிளகாயை போட்டுக்கலாம். 2 கிண்டு கிண்டிட்டு தனியாவை போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்தயமும் சீரகமும் போட்டாச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டா போதும்ப்பா, ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ஆறட்டும், நம்ம இந்த காய்கள்லாம் வேக வைப்போம். ஒரு செம்பு அளவுக்கு ஏறக்குறைய ஒரு 3/4 லிட்டர் அளவு தண்ணி வச்சிருக்கப்பா. தண்ணி கொதிக்க வந்து நம்ம ஒவ்வொரு காயா போட போறோம். தண்ணி கொதிக்குதுப்பா, முருங்கைக்காயை போட்டுருவோம். அடுத்து மொச்சப்பயிரை போட்டுருவோம். சேனக்கிழங்கு கருணக்கிழங்குபாங்கல்ல, அதை போட்டுருவோம். இந்த பலாக்கொட்டையும் வெள்ளை பூசணியும் போட்டுருவோம். சிறுகிழங்கு சேப்பங்கிழங்கு 2 போட்டுருவோம். சக்கரவள்ளி கிழங்கு அதை போட்டுருவோம். சக்கரை பூசணி அதை போட்டுருவோம். வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, வாழைக்காய்,
கத்திரிக்காய், மாங்காய். தோல் சீவிட்டு தான் நறுக்கி வச்சிருக்கப்பா. தோலோட போட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் சாம்பார் டிம்மா தெரியும், அந்த குழம்பு டிம்மா தெரியும். இப்போ நிதானமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நான் போடுறேன், நீங்க உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்கப்பா. புளி அப்பாதையும் இந்த ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு ஊற வச்சிருக்கேன். ஏன்னா அதுல மாங்காய் போடுறோம், தக்காளி போடுறோம், அதனால கொஞ்சமா புளி ஊற வச்சிருக்கேன்னா நிறைய தெரியுது. இவ்வளவுதான் இருந்துச்சு. வேகட்டும், நம்ம அந்த மசாலாவை அரைச்சுக்கிடுவோம். வறுத்து வச்சதெல்லாம் மிக்சியில போட்டு நம்ம ட்ரையா அரைச்சுக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. இப்போ ட்ரையா அரைச்சாச்சுப்பா, தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வலுவலுன்னு அரைச்சாச்சுப்பா. இப்போ இந்த பருப்புல ஊற்றிக்கிடுவோம். அந்த வெந்திரிச்சுல தக்காளி எல்லாம் அந்த பருப்பு மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சிருக்கேன். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் விளக்கெண்ணையும் கூட நான் ஊற்றிருக்கேன்ப்பா. விளக்கெண்ணெய் ஊற்றினாலே கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். பருப்பு வேக வைக்கும் போது இவ்வளவு விளக்கெண்ணெய் ஊற்றினேன். இதை நம்ம கலக்கி விட்டுக்கலாம்ப்பா. தக்காளி பழத்தையெல்லாம் நசுக்கி கலக்கி விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு, அதனால அது கரைஞ்சிக்கிறோம். இருந்தாலும் நசுக்கி விட்டுக்கலாம். காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம்ப்பா. காய் வெந்துக்கிட்டு இருக்குது. நம்ம முருங்கைக்காயத்தை எடுத்து பார்க்கணும் வெந்துருச்சான்னு. முருங்கைக்காய் வெந்தா எல்லா காயும் வெந்த மாதிரி. இன்னும் வேகலப்பா, கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம்ப்பா. முருங்கைக்காய் பாங்க தேடுனா இப்போ எல்லாமே மேலாக வந்துருச்சு. இந்த வெந்துருச்சுப்பா முருங்கைக்காய், உடஞ்சி போச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த பருப்பையும் மசாலாவையும் உள்ள கலந்துருவோம். இந்த கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் போட்டுருவோம்ப்பா. இவ்வளவு காய் இருக்கிறதுனால நம்மளுக்கு குழம்பு நிறையா தான் கிடைக்கும். ஆனால் இத்தனை காய் சேர்ந்துருக்கிறதுனால டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும்ப்பா. ரெண்டாவது நம்ம வறுத்து அரைச்சி வேற ஊற்றிருக்கோமா, நல்லா இருக்கும்ப்பா. இந்த கரைச்சி வச்ச புளியை கரைச்சி வச்சிருக்கப்பா, அதை ஊற்றிக்கலாம். ஒரு கொதிக்க வந்தப்ப இறக்கணும், கிண்டி விட்டுக்கலாம். அடி ஒட்டாம இருக்கணும் இல்லையா, பருப்பு போட்டா கொஞ்சம் அடி ஒட்டிடும். அதனால கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நம்ம தாளிச்சுக்கலாம், கொதிச்சிடும், தாளிச்சுக்கலாம். நல்லெண்ணெய் 1.5 ஸ்பூன் ஊற்றலாம். அந்த வெங்காயமெல்லாம் நல்லா செவக்க வேகணும். 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இது இப்போ கொதி வந்துருச்சுப்பா. கிண்டி விட்டேன், என்ன கொஞ்சம் கொதிக்கட்டும். கடுகு போட்டேன். உளுந்து போட்டாச்சு. வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுருவோம். எல்லாம் கடுகெல்லாம் வெடிச்சிருச்சு. இது குழம்பு கொதிச்சிருச்சுப்பா, ஆஃப் பண்ணிக்கலாம். புளி ஊற்றின பிறகு ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது, பழைய குழம்பு வாட அடிக்கும். புளி ஊற்றினா ஒரு கொதி தான்.
குழம்பு பாருங்க இந்த திக்னஸ் வந்துடும். சூப்பராக இருக்கும்ப்பா. இன்னும் கூட தண்ணி வேணா ஊற்றிக்கங்க. இந்த திக்னஸ் இருக்கு. இந்த வெறும் காயாக தான் இருக்கும். இந்த திக்னஸ் வேணும் இல்லையா? இந்த மிளகா செவந்துருச்சு, இதுக்குள்ள போட்டுருவோம். இந்த விட்டா ஏன்னா இவ்வளோ காயும் சேர்ந்துருக்கு. மொச்சப்பயிர் இருக்கு, முருங்கைக்காய் இருக்கு, பூரா பூசணிக்காய், வாழைக்காய் எல்லாம் வாய்வு. 3/4 ஸ்பூன் போட்டாச்சுப்பா. வெங்காயம் இன்னும் கொஞ்சம் செவக்கணும்ப்பா. செவந்தாதான் குழம்பு வாசமா இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த செவந்த வெங்காயம் அப்பப்போ வாயில படும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாசமா இருக்கும். அந்த பெருங்காயமும் அந்த வெங்காயமும் நல்லா செவக்க பொரிச்சு போடையில அவ்வளவு சூப்பரா இருக்குப்பா. இப்போ நல்லா செவந்துருச்சு. உடனே இந்த மூடி வச்சிருவோம். இப்படி மூடி வச்சு தாளிச்சோன்னா மூடி வச்சு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கழிச்சுதாப்பா திறக்கணும். இப்போ சூப்பர் குழம்பு ரெடிப்பா. அருமையா இருக்கும்ப்பா. பொங்கல் அன்னைக்கு அந்த நம்ம சக்கரை பொங்கல், இந்த வெண்பொங்கல்லாம் நம்ம வச்சிருப்போம் இல்லையா, அது ஊற்றி சாப்பிட்றதுக்கு எல்லா காயும் சேர்ந்துருச்சு. இந்த குழம்பே ஒரு டேஸ்ட்டுப்பா. நாங்களாம் தைப்பொங்கலுக்கு இந்த மாதிரி தான் குழம்பு வச்சுக்குவோம். இதுக்குப்பா இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.